நியூசிலாண்டில் இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லைங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.4%. லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே இதுதான் அதிகம். எந்த கம்பெனி பார்த்தாலும் ரீஸ்ட்ரக்சரிங், அங்கே இருக்கக்கூடிய ரோல்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக ரோல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால் அங்கே இருந்த ரோல்ஸில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ வேலை இல்லை. நியூசிலாந்து ஃபுல்லாக 1,65,000 பேர்கிட்ட இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்கங்க. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நியூசிலாண்டுக்கு படிக்க வரணும் அப்படின்னு இப்போ திங்க் பண்ணுறவங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற கோர்ஸ்க்கு இங்கே டிமாண்ட் இருக்கா, நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ்னால் கிடைக்க போகிற வேலை இங்கே க்ரீன் லிஸ்ட்டில் இருக்கா. க்ரீன் லிஸ்ட்னால் என்னென்னா, நீங்கள் அந்த ஜாபை க்ரீன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் எடுத்திங்கன்னா நீங்கள் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என் பேஜை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் என் வீடியோவில் இங்கே க்ரீன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்குபேஷன்லாம் என்ன அதில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணால் அதுக்கு இருக்கக்கூடிய ஜாப் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியும் 1000 தடவை யோசித்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் இங்கே படிக்க வர்றதுக்கு லட்சக்கணக்கில் காசை செலவு பண்ணிவிட்டு வருவீங்க. ப்ராப்பராக வேலை எடுத்திங்கன்னா நம்ம எப்படியாவது அந்த கடனை கட்டிடலாம். சப்போஸ் வேலை எடுக்க முடியாமல் நீங்கள் ஊருக்கு திருப்பி போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க. என்னோடய நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.